ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைய தேவனுடைய வார்த்தை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடாது. உணவுக்காக குறைவுபடாது, பணத்திற்காக குறைவுபடாது. எது உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதோ, நீங்கள் கர்த்தரை தேடும்போது அது நிறைவாக மாறும். கர்த்தரை தேடுங்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். நள்ளிரவில் கர்த்தரை தேடுங்கள். சாயங்காலத்தில் கர்த்தரை தேடுங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் தியானம் இருக்கும் மனுஷன் பாக்கியவான் சொன்ன வார்த்தையின்படி இன்றைய தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறேன். கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. விசுவாசிங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் தேடுங்கள். ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் குறைபடாது. எல்லாமே நிறைவாக இருக்கும். விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நற்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகள் நீங்கும். விசுவாசிங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.